அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு இளைஞன் ஒரு குருவிடம் சென்று, ஐயா என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னானா. அந்த குருவானவரும் அந்த இளைஞனை தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்கு பட்டாம்பூச்சிகள் நிறைய பறந்து கொண்டு இருந்தன. அதை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்ட நேரத்துல அந்த இளைஞன் அங்கிருந்த பட்டாம்பூச்சிகளை தேடி ஓடுகிறான், பிடிக்க முயற்சி செய்கிறான். அவனால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியவில்லை. பிறகு அந்த குரு அந்த இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு மரத்தடியில சென்று இருவரும் அமைதியாக அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆழ்நிலை தியானம் செய்யலாம் அப்படி என்று இருவரும் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்ச உடனேயே அந்த குரு சொன்னாராம், இப்பொழுது கண்களை திறந்து பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இளைஞன் கண்களை திறந்து பார்த்தானா. பார்க்கிற நேரத்துல அவன் கைகள் முழுவதுமே பட்டாம்பூச்சிகள் நிரம்பி இருந்தது. ஏனென்றால் அசைவற்று தியான நிலையில் இருந்த அந்த இளைஞனுடைய கரங்களில அழகா நிறைய பட்டாம்பூச்சிகள் கலர் கலரா அமர்ந்து இருந்ததாம். அப்பொழுதுதான் அந்த குரு சொன்னாராம், இளைஞனே, வாழ்க்கையில மகிழ்ச்சியை நாம் தேடி சென்றால் ஓட ஓட மகிழ்ச்சி நம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றுவிடும். அதற்கு மாறாக அமைதியாக அமர்ந்து வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி உன்னை நோக்கி தேடி வரும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு செய்தி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டும். வணக்கம்.